தெற்கு வியட்நாமில் உள்ள பூக்வாக் தீவு பகுதியில் நேரிட்ட பயங்கர படகு விபத்தில் இந்தியாவில் இருந்து சென்ற சுற்றுலா பயணிகள் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியட்நாமின் ஹோன்மே ரூட் தீவில் இருந்து ஆன் தோய் துறைமுகத்தை நோக்கி 32 இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் 4 மாலுமிகளுடன் ஒரு சுற்றுலா அதிவேக படகு சென்று கொண்டிருந்தது. கரைக்கு மிக அருகில் சுமார் 400 மீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்பகுதியில் வீசிய பலத்த காற்று மற்றும் சீறி பாய்ந்த ராட்சத அலைகள் காரணமாகவே படகு நிலை தடுமாறி கவிழ்ந்ததாக வியட்நாம் அதிகாரிகள் முதற்கட்ட தகவலில் தெரிவித்தனர். படகு தலைகீழாக கவிழ்ந்ததால் பயணிகள் பலர் அதற்குள்ளேயே சிக்கிக் கொண்டனர். இதனால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த பிற சுற்றுலா படகுகள், உள்ளூர் எல்லை காவல் படையினர், கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 13 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் உட்பட மொத்தம் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலியானவர்களின் உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளன. விபத்தில் சிக்கிய 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக சிகிச்சைக்காக அருகில் உள்ள உள்ளூர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துயரமான சம்பவத்தை வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினருக்கு தேவையான உடனடி உதவிகளை வழங்கவும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் ஹோ சி மின் சிட்டி மற்றும் ஹனாய் ஆகிய நகரங்களில் பிரத்யேக கட்டுப்பாடு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விபத்தில் 15 நபர்கள் உயிரிழந்தது மிகவும் சோகமானது என பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அவர் தனது இரங்கலை சமூக வலைதளங்கள் மூலம் பகிர்ந்துள்ளார். பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தூதரக அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து உள்ளூர் அதிகாரிகளும் இந்திய தூதரக அதிகாரிகளும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிப்பதற்கும் உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் இந்திய தூதரகம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.